Hello friends, welcome back to DBZ. I12 Airports நான் அமேசானில் அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணி வாங்கினேன் $499க்கு. பாக்ஸில் டேமேஜஸோடு இருந்தது. ப்ராடக்ட் டேமேஜ் இருக்காதுங்கிற நம்பிக்கையில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் இருந்தது. ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே அந்த கேஸோட ஏர்பாட்ஸ் இருந்தது. லுக்குக்கு பார்த்தா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். கைக்கு ரொம்ப சின்னதாக நல்லா பார்க்கறதுக்கு சூப்பர் லுக்கில் இருந்தது. குட் லுக்கிங். ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் பின்னாடி ரேப் பண்ணியிருந்தாங்க. உள்ள ஏர்பாட்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஆப்பிளோட அந்த ஏர்பாட்ஸை சிமிலர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு லுக் இங்கே மெயின்டைன் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் கிட்டத்தட்ட சக்ஸஸ் தான். ஒரு $499க்கு குவாலிட்டி வைஸில் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, பாக்ஸில் வேறு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்ஸில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. வழக்கம் போல தான் இந்த யூசர் கைட், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்து இருந்தது பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. இங்கேயுமே என்னென்னா ஆப்பில் ஞாபகப்படுத்துகிற மாதிரியே தான் அந்த சார்ஜிங் கேபிளை கொடுத்துருந்தாங்க. நீங்கள் டைப் சி நார்மல் கேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியாது. இந்த கேபிள் தான் வேணும் கண்டிப்பாக. இந்த கேபிள் இருந்தால் தான் சார்ஜ் பண்ண முடியும். அது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக தோணுச்சு. என்ன தான் அதை சிமிலர் பண்ணுற மாதிரி கொடுத்தாலும் அந்த கேபிள் இந்த நார்மலாக டைப் சியோ இல்லை மைக்ரோ யூஎஸ்பியோ கொடுத்துருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதெல்லாம் கொடுக்கல. சரி, ஓகே. பாக்ஸில் இந்த கண்டென்ட்ஸ் இவ்வளோ தான். இப்போது இந்த I12 ஏர்பாட்ஸ் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், குவாலிட்டி வைஸில் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா $499க்கு என்ன கிடைக்குமோ அவ்வளோதான். இங்கே அந்த பட்டன்ஸ் கிளிக்கியாக சார்ஜிங் கேஸ் நல்லா தான் இருந்தது. சார்ஜும் ஆச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை. சார்ஜிங் கேபிள் சார்ஜர் ஆகிறதுக்கு மினிமம் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 hours சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் வித் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூவாக அப்படியே கண்டினியூவாக வரப்போகுது. அதை பார்க்கலாம் வாங்க. 2 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், 2 நாள் கூட ஆக்சுவலாக யூஸ் பண்ணல, ஒரே நாள் தான் யூஸ் பண்ணேன். ப்ராடக்ட் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. என்ன காரணம்னா, பேட்டரி ரொம்பவே பூவரான ஒரு பேட்டரி ஸ்டேட்டஸ் இங்கே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் எனக்கு 1 hour மட்டும்தான் பேக்கப் இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாகவே ட்ரைன் ஆயிடுது. ஒரு 50% வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு போட ஆரம்பிச்சிருது. டப்புன்னு 40, 30, 20க்கு வந்துடுது. டப்புன்னு அது கத்த ஆரம்பிச்சிருது. நம்ம ஒரு வீடியோஸ் பார்க்கலாம், ஒரு ஆடியோ கேட்கலாம், சரி ஒரு 50% இதுக்குள்ள கேட்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கத்த ஆரம்பிச்சு நம்ம யூடியூப் பாட்டு இருந்தால் கூட டப்புன்னு வெளியே வந்துடுது. எதுவுமே இது பண்ண முடியல. சரி, கால் குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணால், சப்போஸ் நான் வீடியோ கால் இன்ஸ்டாகிராம்லையும் ட்ரை பண்ணேன், வாட்ஸ்அப்லையும் ட்ரை பண்ணேன். வீடியோ கால் பேச ஒரு 5 செகண்ட் கனெக்ட் ஆகுது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே வந்துடுது. இதான் ரியல் டைமாக நடந்த அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு $499 ஒரு 3 மணி நேரமாவது பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த ப்ராடக்ட் பை பண்ணேன். நானும் சில ரிவ்யூஸ் பார்த்தேன், ஏற்கனவே சில பேர் போட்டிருந்தாங்க, ரிவ்யூஸ் பார்த்து தான் ப்ராடக்ட் வாங்கினேன். ஆனால் அவங்க சொன்ன அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. சப்போஸ் யாராவது ட்ரை பண்ணால் தயவு செஞ்சு இந்த ஏர்பாட்ஸை ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறதா என்னோட சஜஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கி இப்படி சொல்கிறீங்கன்னா, ரியாலிட்டியாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். உண்மையாகவே ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக காசு வேஸ்ட்டு, பார்த்துக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சொந்த காசை போட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருங்க. தயவு செஞ்சு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி தெரியணும், அதை எனக்கு நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா, நம்மளால் வாங்கக்கூடிய சக்தி ஒரு ₹1000 ஏதாவது ப்ராடக்ட் இருந்ததுன்னா நமக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை வாங்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூவாக எடுத்துகிட்டு வருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.